7வது பாடலகான கோணங்கள் என்கிற பாடத்தினுடைய தொடர்ச்சியை இன்றைய வகுப்புல நாங்கள் படிக்கலாம். இப்ப சென்ற வகுப்புல கோணங்கள் தொடர்பாக நாங்கள் படித்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த வகுப்பை நாங்கள் தொடர முடியும். இப்போ கோணம் அப்படி என்னன்னு பார்த்த நாங்கள் ரெண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் போது கோணம் உருவாகிறது. ரெண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் பொழுது உருவாகிறதுக்கு பெயர் தான் கோணம். சந்திக்கக்கூடிய இடத்தில கோணம் உருவாகிறது. இப்ப இந்த ரெண்டு நேர்கோட்டிலையும் நாங்கள் இந்த புள்ளிய ரெண்டு நேர்கோடுகளும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளியை நாங்கள் உச்சி என்று சொல்லுவோம். அடுத்ததாக இந்த ரெண்டு நேர்கோடுகளையும் நாங்கள் துயம் என்று சொல்லுவோம். அப்ப ஒரு கோணம் உருவாகும் போது இங்க ரெண்டு புயங்களை நாங்கள் அவதானிக்கிறோம், ஒரு உச்சியை அவதானிக்கிறோம். இரண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் பொழுது கோணம் உருவாகிறது என்று நாங்கள் படிச்சினாங்கள். அப்ப இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக செங்கோணத்தை நாங்கள் செங்கோணம் என்றா என்ன, செங்கோணம் அதோட செங்கோணம் தொடர்பான விஷயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். செங்கோணம் என்றா என்ன மாதிரி இருக்கும் அப்படி என்று நாங்கள் இப்ப பார்க்கலாம். செங்கோணம் என்றால் எவ்வாறு இருக்கும் என்றத நாங்கள் அவதானிக்கிறதுக்காக ஒரு பொருத்தமான ஒரு பொருளை பயன்படுத்தி ஒரு வட்டம் ஒன்றை வரைஞ்சி அந்த வட்டத்தை நாங்கள் வெட்டி எடுத்து கொள்ளுவோம். இந்த வரைஞ்ச வட்டத்தை நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த வட்டத்தை முதலாவதாக ரெண்டு சமனான பகுதிகளாக நாங்கள் மடிப்போம். நாங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய வட்டத்தை ரெண்டு சமனான பகுதிகளாக மடிச்சிருக்கிறோம். அடுத்தது என்ன செய்ய போறோம், இதனை விரிக்காமல் திரும்பியும் ரெண்டு சமனான பகுதிகளாக மடிக்க போறோம். மீண்டும் சமனான ரெண்டு பகுதிகளாக நாங்கள் மடிப்போம். அப்ப நாங்கள் வரைஞ்ச வட்டத்தை வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த வட்டத்தை நாங்கள் 4 சமனான பகுதிகளாக மடிச்சிருக்கிறோம். இப்ப என்ன செய்வோம்டா, இந்த மடிச்ச பகுதிகளை இப்படி விரிச்சு கொண்டு நாங்கள் வரைகோலை பயன்படுத்தி அந்த மடிப்பு கோடுகளை நாங்கள் கீறுவோம். நாங்கள் மடிக்கும் போது உருவான அந்த மடிப்பு கோடுகளை வரைகோலை பயன்படுத்தி ஒரு பென்சிலாலேயோ அல்லது பேனாவாலேயோ நாங்கள் கீற போறோம். இந்த மடிப்பு கோட்டையும் கீறலாம். நாங்கள் மடிச்ச அந்த மடிப்பு கோடுகளை நாங்கள் ஸ்கெட்சை பயன்படுத்தி இப்படி வரைஞ்சிருக்கிறோம். இப்ப நீங்கள் இதுல எதை அவதானிக்கிறீங்க, அவதானிக்கக்கூடிய விஷயம் என்ன, இந்த இரண்டு நேர்கோடுகளினாலும் நாங்கள் வரைந்த வட்டமானது 4 சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ரெண்டு நேர்கோடுகளாலும் நாங்கள் வரைந்த இந்த வட்டமானது 4 சமனான பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. அப்ப இதுல எத்தனை கோணங்கள் உருவாகிறது, 4 கோணங்கள் உருவாகிறது. ரெண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் போது உருவாகிறது தான் கோணம். அப்ப இங்க பாருங்க, இந்த ரெண்டு நேர்கோட்டின் மூலமாகவும் இதுல ஒரு கோணம் உருவாகிறது. மற்ற ரெண்டு இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு நேர்கோடுகளின் மூலமாகவும் இங்க ஒரு கோணம் உருவாகிறது.
அதே போல இந்த 2 நேர்கோடுகளினாலும் இந்த கோணம் உருவாகிறது. இறுதியாக இந்த 2 நேர்கோடுகளினாலும் இன்னொரு கோணம் உருவாகிறது. ஆகவே எத்தனை கோணங்கள் உருவாகி இருக்கு? 1 2 3 4. இந்த 4 கோணங்களும் சமனானவையா இல்லையா? பாருங்கோ, இந்த 4 கோணங்களும் சமனானவை ஆகும். இந்த கோணங்களைத்தான் நாங்கள் என்ன பெயர் சொல்றோம்? செங்கோணம் என்கிறோம். இதுல இவ்வாறு நாங்கள் வட்டம் வரைஞ்சி மடிப்பு கோடுகளை வட்டத்தை வரைஞ்சி வெட்டி எடுத்து மடிப்பு கோடுகளை கீறுவதன் மூலம் நாங்கள் உருவாக்கக்கூடிய இந்த கோணத்துக்கு என்ன பெயர்? செங்கோணம். ஆகவே இதுல எத்தனை செங்கோணங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம்? 4 செங்கோணங்களை உருவாக்கி இருக்கிறோம். பரமனில் சமனான 4 செங்கோணங்கள் இங்கே காணப்படுகின்றன. அப்ப செங்கோணங்கள் அப்படி என்ன? செங்கோணம் என்றா என்ன? பாருங்கோ, ஒரு கிடையாக ஒரு கோடும் நிலைக்குத்தாக ஒரு கோடும் சந்திக்கும் போது இங்க உருவாகிற கோணத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? செங்கோணம் என்று சொல்லுவோம். இந்த செங்கோணத்தை காட்டுறதுக்கு ஒரு அடையாளம் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறான அடையாளம், இந்த கட்டம் மாதிரி, சின்ன கட்டம் மாதிரி போட்டு காட்டியிருக்கும். மற்ற கோணங்களுக்கு நாங்கள் கட்டம் போடுவோமா? இந்த கோணத்துக்கெல்லாம் கட்டம் நாங்கள் போட மாட்டோம். இந்த கோணத்துல நாங்கள் கட்டத்தை உருவாக்க முடியாது. இப்படி சதுரம் மாதிரியான கட்டம் எங்களுக்கு உருவாகாது. இந்த இந்த போட்டோட சேர்த்து சதுரம் மாதிரியான ஒரு உருவம் இங்க வராது. ஆகவே இதுல செங்கோணம் என்றதை குறிக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த உருதான் இது. இப்படி இருந்தாலே நீங்கள் கோணங்களை பார்க்கும்போது எங்கேயாவது கோணம் இருந்து இந்த உருவானது காணப்பட்டால் நீங்கள் என்ன சொல்லலாம்? செங்கோணம் என்று உறுதியாக கூற முடியும். ஆகவே செங்கோணம் என்பதனை குறிப்பதற்காக நாங்கள் விசேடமாக இந்த குறியீட்டு இந்த உருவை பயன்படுத்துகிறோம். அப்ப செங்கோணம் அப்படி என்றா என்ன? இவ்வாறாக ஒரு நிலைக்குத்து, ஒரு கிடைக்கோடும் ஒரு நிலைக்குத்து கோடும் சந்திக்கக்கூடிய இடத்துல உருவாகக்கூடிய 2 நேர்கோடுகள் தான். உருவாகக்கூடிய கோணத்தை தான் நாங்கள் செங்கோணம் என்று சொல்லுவோம். இந்த செங்கோணத்தை நாங்கள் எங்கே எல்லாம் அவதானிப்போம்? செங்கோணங்களை அவதானிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். செங்கோணத்தை நாங்கள் எங்கெங்க எல்லாம் அவதானிப்போம்? நாங்கள் சூழல்ல இந்த மாதிரியான இடத்துல செங்கோணத்தை பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த கொப்பி எடுத்து பாருங்க. இந்த கொப்பியில இந்த 2 விளிம்புகளும் சந்திக்கக்கூடிய இடம். எந்த 2 விளிம்புகளும்? இந்த விளிம்பும் இந்த விளிம்பும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல நாங்கள் செங்கோணத்தை அவதானிப்போம். இந்த கோப்பி நாங்கள் பயன்படுத்துற எல்லா கோப்பியிலையும் இந்த ஒவ்வொரு மூலையிலையும் நாங்கள் அவதானிப்போம். இந்த விளிம்பும் இந்த விளிம்பும் சந்திக்கக்கூடிய இடத்துல செங்கோணத்தை அவதானிக்கிறோம். அதே போல இந்த விளிம்பும் இந்த விளிம்பும் சந்திக்கக்கூடிய இடத்துல, இந்த விளிம்பும் இந்த விளிம்பும் சந்திக்கக்கூடிய இடத்துல செங்கோணத்தை அவதானிக்கலாம். இந்த விளிம்பும் இந்த விளிம்பும். அப்ப அந்த கோப்பியில நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த கோப்பியில 4 மூலையிலே நாங்கள் செங்கோணத்தை அவதானிப்போம். அடுத்தது வேற அங்க அவதானிப்போம் நாங்கள். அப்ப புத்தகத்தின் அல்லது கொப்பியின் வெளி அட்டையில நாங்கள் அவதானிப்போம். புத்தகத்தின் வெளி அட்டை. அடுத்ததாக செங்கோணத்தை அவதானிப்போம். இந்த கதவு நிலையில பார்த்தீங்கன்னா நாங்கள் செங்கோணத்தை அவதானிக்க முடியும். கதவு நிலை என்ன அப்படி இருக்கும்? கதவு நிலை, கதவுலையும் நாங்கள் கதவுல ஒவ்வொரு மூலையிலையும் நாங்கள் செங்கோணத்தை அவதானிக்கலாம். கதவு நிலையில பார்த்தீங்கன்னா இந்த மூலையில நாங்கள் செங்கோணத்தை அவதானிக்க முடியும். அதே போல கதவிலையும் 4 மூலையிலையும் செங்கோணத்தை அவதானிக்க முடியும். அப்ப கதவு நிலை, கதவு ஆகிய இடங்கள்ல நாங்கள் செங்கோணத்தை அவதானிக்கலாம். அடுத்தது கடிகாரத்தில அந்த
கடிகாரத்தில 3 மணி 9 மணி 3 மணியே மணிமுள் 3 மணி 9 மணி காட்டக்கூடிய நேரங்களையும் நாங்கள் செங்கோணத்தை அவதானிப்போம். 3 மணி என்றால் கடிகாரத்துல எப்படி 3 இங்க இருக்கும், மணிமுள் 3ல இருக்கும், நிமிடமுள் 12ல இருக்கும். மணிமுள்ள விட நிமிடமுள் பெருசாக இருக்கும். இப்போ 3 மணியில இந்த 2 கோடுகளும் செங்குத்தாக சந்திக்கும். அப்ப இந்த இடத்துலயும் நாங்கள் செங்கோணத்தை அவதானிக்க முடியும். அடுத்ததாக இந்த செங்கோணத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏனைய கோணங்களை சொல்ல போறோம். செங்கோணத்தின் மூலம் மற்ற கோணங்களை நாங்கள் வகைப்படுத்த போறோம். செங்கோணத்துக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய முதலாவது கோணம் என்னன்னா கூர்ங்கோணம். கோணங்களின் வகைகள்ல செங்கோணத்துக்கு அடுத்ததாக நாங்கள் படிக்க போற கோணம் கூர்ங்கோணம். இப்ப கூர்ங்கோணம் அப்படி என்றா என்ன? கூர்ங்கோணம் என்றா என்ன பாருங்க. இந்த கோணம் உங்களுக்கு தெரியும், செங்கோணம் உண்டு. என்ன கோணம்? செங்கோணம். இதுல உருவாகக்கூடிய கோணம் செங்கோணம். கூர்ங்கோணம் என்றா என்ன? இந்த செங்கோணத்தை விட சின்னதாக இருக்கக்கூடிய கோணம், செங்கோணத்தை விட சிறியதாக இருக்கக்கூடிய கோணம். இந்த இத பாருங்க, இதுல செங்கோணத்தை நாங்கள் இந்த மூலையில அவதானிப்போம். கூர்ங்கோணம் என்றா செங்கோணத்தை விட சின்னனாக இருக்க வேணும். செங்கோணத்தை விட சிறியதாக இருக்கக்கூடிய கோணத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? கூர்ங்கோணம் என்றுவோம். அதாவது 2 நேர்கோடுகளும் சந்திக்கும் போது இந்த உருவாகக்கூடிய கோணமானது செங்கோணத்தை விட சிறியதாக இருக்க வேணும். இவ்வாறு இருக்கலாம். செங்கோணம் என்றா இதை விட சிறியதாக உள்ள கோணம். சிறியதாக என்றால் செங்கோணமாக இருக்கக்கூடாது, செங்கோணத்தை விட சிறியதாக இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி. இப்ப செங்கோணத்தை விட சிறியதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த கோணத்தை நாங்க என்ன சொல்லுவோம்? கூர்ங்கோணம். சில நேரம் இப்படியும் இருக்கலாம், கூர்ங்கோணம் தான். இதெல்லாம் செங்கோணத்தை விட சிறிய கோணம். சில நேரம் கொஞ்சம் கூடவா அப்படி இருக்கலாம், சில நேரம் செங்கோணத்துக்கு கிட்டவா இப்படியும் இருக்கலாம், சில நேரம் சரியா செங்கோணமாக இல்லாம இப்படி இருந்தாலும் இது என்ன கோணம் தான்? கூர்ங்கோணம். செங்கோணத்தை விட சிறியதாக இருக்கக்கூடிய எல்லா கோணங்களையும் நாங்கள் என்ன சொல்றோம்? கூர்ங்கோணங்கள் என்கிறோம். ஆகவே கூர்ங்கோணம் என்றால் என்ன? செங்கோணத்திலும் சிறிய கோணம். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். செங்கோணத்திலும் சிறிய கோணம் கூர்ங்கோணம் எனப்படும். செங்கோணத்திலும் சிறிய கோணம் கூர்ங்கோணம் எனப்படும். அல்லது செங்கோணத்திலும் சிறிய கோணம் கூர்ங்கோணம் எனப்படும். ஒரு கூர்ங்கோணத்தை வரைஞ்சு கொள்ளலாம். இதுல நீங்கள் ஒரு கூர்ங்கோணத்தை வரைஞ்சு விடுங்க. வரைகோல் பென்சிலை பயன்படுத்தி ஒரு கூர்ங்கோணத்தை வரைஞ்சு விடலாம்.
அடுத்ததாக செங்கோணம் பார்த்திருக்கிறோம், நாங்கள் குறுங்கோணம் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக விரிகோணம் அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். செங்கோணம் என்றா என்னன்னு தெரியும். கூறு செங்கோணத்திலும் சின்னதாக இருக்கிற கோணங்களை நாங்கள் கூர்மோணம் என்று சொல்றோம். அடுத்ததாக விரிகோணம் அப்படி என்றா என்னன்னு பார்ப்போம். விரிகோணம் விரிகோணம் அப்படி என்றா என்ன? செங்கோணத்திலும் சிறிய கோணத்தை நாங்கள் கூர்மோணம் என்கிறோம். விரிகோணம் என்றா என்ன? செங்கோணத்திலும் கூடிய செங்கோணத்திலும் செங்கோணத்திலும் பெரிய கோணத்தை நாங்கள் விரிகோணம் என்கிறோம். செங்கோணத்திலும் பெரிய கோணம் விரிகோணம் எனப்படும். செங்கோணத்தை விட பெரியதாக இருக்கிற கோணத்தை நாங்கள் என்ன சொல்றோம்? விரிகோணம் என்கிறோம். அப்ப நாங்கள் விரிகோணத்தை பார்க்கலாம். எங்களுக்கு இது செங்கோணம் என்று தெரியும். செங்கோணம் செங்கோணத்தை விட பெரியதாக இருக்க வேணும். விரிகோணம் அப்படி என்றால் செங்கோணத்தை விட பெரியதாக இருக்க வேணும். இந்த கோணத்தை அவதானி. பாருங்க, இந்த கோணம் இவ்வளவு இப்படி இருந்தால் செங்கோணம், இப்படி இருந்தால் செங்கோணம். செங்கோணத்தை விட பெருசாக்குவோம். ஆனால் மற்ற நேர்கோணம் இனி நாங்கள் படிப்போம். அந்த கோணம் ஆயிடக்கூடாது. செங்கோணம் இப்படி இருக்கும். செங்கோணம் செங்கோணத்தை விட பெருசா இருக்கிற கோணத்தை நாங்கள் என்ன சொல்றோம்? விரிகோணம். ஆனால் மற்ற நேர்கோணத்தை விட பெருசாயிடக்கூடாது. செங்கோணத்தை விட பெரியதாக இருக்க வேணும். அப்ப இந்த கோணத்தை நாங்கள் விரிகோணம் எப்படி இருக்கும்? செங்கோணம் வேண்டா இப்படி கீழும். செங்கோணத்தை விட பெரியதாக இருக்க வேணும். இந்த கோணம் விரிகோணம் ஆகும். நாங்கள் எப்படி எல்லாம் விரிகோணத்தை கீழலாம்? இந்த கோணங்கள் எல்லாம் செங்கோணத்தை விட பெரியதாக இருக்கும். மாறியும் கீறல் செங்கோணத்தை விட பெரியதாக இருக்கக்கூடிய கோணங்கள். இந்த கோணமும் விரிகோணம் தான். 4 வகையான விரிகோணங்களை கூறியிருக்கிறோம். பாருங்கோ, இந்த 4 கோணங்களையும் அவதானிச்சு பாருங்கோ. செங்கோணம் செங்கோணம் என்றா இங்க வந்திருக்கும். செங்கோணத்தை விட இந்த விரிகோணங்கள் பெரியதாக காணப்படும். செங்கோணத்தை விட பெரிய கூடினதாக காணப்படக்கூடிய இந்த கோணங்களை நாங்கள் விரிகோணம் என்கிறோம். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக நேர்கோணம். கூர்மோணம் படிச்ச நாங்கள் செங்கோணம், கூர்மோணம், விரிகோணம் படிச்சுட்டு அடுத்ததாக நேர்கோணம். நேர்கோணம் என்றா என்ன?
நேர்கோணம் என்றா என்ன? இரண்டு செங்கோணங்களின் பருமனுக்கு சமனாக உள்ள கோணம். பாருங்கோ, இது ஒரு செங்கோணம், இது ஒரு செங்கோணம். இதே மாதிரி ரெண்டு செங்கோணங்களை நாங்கள் சேர்க்கும் போது உருவாகக்கூடிய கோணத்தை தான் என்ன சொல்றோம்? நேர்கோணம் என்கிறோம். ரெண்டு செங்கோணங்கள், இதுல ஒரு செங்கோணம், இதுல ஒரு செங்கோணம். இப்ப நேர்கோணம் என்றா அப்படி இருக்கும். ரெண்டு செங்கோணங்களை நாங்கள் சேர்க்கிறோம். முதலாவது செங்கோணம், அடுத்தது இதோட இன்னொரு செங்கோணத்தை, ரெண்டு செங்கோணங்களின் பருமனுக்கு சமனான பருமனை உடைய கோணத்துக்கு பெயர் தான் என்னது? நேர்கோணம். அப்ப இந்த கோணம் தான் நேர்கோணம் எனப்படும். இந்த கோணத்தை நாங்கள் என்ன சொல்றோம்? நேர்கோணம் என்கிறோம். ரெண்டு, அப்ப நேர்கோணம் அங்க காணப்படும். நேர்கோட்டில நாங்கள் நேர்கோணத்தை அவதானிக்க முடியும். எங்கெல்லாம் நாங்கள் நேர்கோடு கீறோமோ அங்கெல்லாம் நேர்கோணத்தை அவதானிக்க முடியும். இங்க எத்தனை செங்கோணங்கள் காணப்படும்? ரெண்டு செங்கோணங்கள் காணப்படும். ஆகவே நேர்கோணம் அப்படி என்றா என்ன? இரண்டு இரண்டு செங்கோணங்களின் பருமனுக்கு, இரண்டு செங்கோணங்களின் பருமனுக்கு சமனான பருமனுள்ள கோணம். பருமனை உடைய கோணம் நேர்கோணம் எனப்படும். நேர்கோணம் எனப்படும். இரண்டு செங்கோணங்களின் பருமனுக்கு சமனான பருமனையுடைய கோணம் நேர்கோணம் எனப்படும். ஒரு நேர்கோட்டில இருக்கக்கூடிய கோணம் நேர்கோணம் ஆகும். இதையும் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். இந்த நேர்கோட்டில நாங்கள் ரெண்டு செங்கோணங்களை உருவாக்க முடியும். அப்ப ரெண்டு செங்கோணங்களின் பருமனுக்கு, ரெண்டு செங்கோணங்களை சேர்க்கும் போது உருவாகிற கோணம்தான் நேர்கோணம் ஆகும். ரெண்டு செங்கோணங்களை இணைக்கும் போது நாங்கள் நேர்கோணத்தை உருவாக்க முடியும். ஒரு நேர்கோணத்துல நாங்கள் ரெண்டு செங்கோணங்களை அவதானிக்க முடியும். ஆகவே இரண்டு செங்கோணங்களின் பருமனுக்கு சமனான பருமனுடைய கோணம் நேர்கோணம் எனப்படும். எழுதிக் கொள்ளலாம். ஆனால் விரிகோணம் இந்த நேர்கோணத்தை விட சிறியதாக இருக்க வேண்டும். கூர்கோணம் செங்கோணத்தை விட சிறியதாக இருக்க வேணும். விரிகோணம் நேர்கோணத்தை விட சிறியதாக இருக்கும். செங்கோணத்தை விட பெரியதாக இருக்கும், ஆனால் நேர்கோணத்தை விட சிறியதாக இருக்கும். அடுத்ததாக பின்வளை கோணம், ஐந்தாவதாக நாங்கள் பார்க்க போறது பின்வளை கோணம். அப்படி என்றால் என்ன? பின்வளை கோணம், பின்வளை கோணம் என்றா என்ன? அதாவது பின்வளை கோணம் அப்படி என்றால் இரண்டு செங்கோணங்களிலும் பெரிய கோணம். இரண்டு செங்கோணங்களிலும் என்றால் நேர்கோணம். இந்த நேர்கோணத்தை விட பெரியதாக இருக்க வேண்டும். நேர்கோணம் என்றால் இந்த கோணத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நேர்கோணம். இரண்டு செங்கோணங்களிலும் பெரியதாக இருக்க வேணும். இந்த கோணம் பாருங்கோ, இதுல எத்தனை செங்கோணங்கள் இருக்கும்? ஒன்று, ஒரு நேர்கோணம். ஆகவே இதுல ரெண்டு செங்கோணங்கள் இருக்கும். இரண்டு செங்கோணத்திலும் பெரியதாக இருக்கக்கூடிய கோணத்தை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? பின்வளை கோணம். பாருங்கோ, இரண்டு
செங்கோணத்திலும் பெரியதாக இருக்கிற கோணம். இதுக்குள்ள நாங்கள் 2 செங்கோணங்களை வரைஞ்சு காட்டுவோம். 2 செங்கோணத்திலும் பெரியதாக இருக்கிற கோணங்கள். இதெல்லாம் என்ன கோணங்கள்? பின்வளை கோணங்கள். அப்ப பின்வளை கோணங்கள் என்ன எழுதும்போ 2 செங்கோணங்களிலும் பெரிய 2 அல்லது ஒரு நேர் கோணத்தை விட அதிகமாக இருக்கிற கோணம் என்றாலும் சரி, 2 செங்கோணத்திலும் பெரிய ஆனால் 4 செங்கோணங்களிலும் சிறிய கோணம். 4 செங்கோணங்களிலும் சிறிய கோணம். பின்வளை கோணம் எனப்படும். பின்வளை கோணம் எனப்படும். இரண்டு செங்கோணங்களிலும் பெரிய ஆனால் 4 செங்கோணங்களிலும் சிறிய. 4 செங்கோணங்களிலும் சிறிய என்றால் நாங்கள் 4 செங்கோணங்களை கீறும்போது இந்த 4 செங்கோணங்களுக்கும் உள்ள இருக்க வேணும். ஆகவே 2 செங்கோணத்தை விட பெருசா இருக்க வேணும் ஆனால் 4 செங்கோணங்களை விட சிறியதாக இருக்க வேணும். இப்ப நாங்கள் இந்த பின்வளை கோணத்துக்குள்ள எத்தனை செங்கோணங்களை நாங்கள் அவதானிக்கலாம் பாருங்க. இதுல ஒரு செங்கோணம், இங்க ஒரு செங்கோணம், இங்க ஒரு செங்கோணம். 2 செங்கோணங்களை விட பெருசா இருக்க வேணும். 3 செங்கோணங்களை விடையும் பெருசா இருக்கலாம். 2 செங்கோணங்களை விட பெருசா இருக்க வேணும். அதே நேரம் 4 செங்கோணங்களை விட சின்னதாக இருக்க வேணும். நாங்கள் இங்க 2 செங்கோணங்களை இதுக்குள்ள அவதானிக்கிறோம். இங்க நாங்கள் இதுக்குள்ள பாருங்க 3 செங்கோணங்களை அவதானிக்கிறோம். அப்ப ஆக இருக்கிறதுலே ஆக பெரிய கோணம், பரமன் கூடிய கோணம் பின்வளை கோணமாகத்தான் இருக்கும். பெரிய கோணம் பின்வளை கோணம் 2 செங்கோணங்களை விட பெருசாக இருக்கும் ஆனால் 4 செங்கோணங்களை விட சிறியதாக இருக்கும். இந்த கோணத்தை தான் நாங்கள் பின்வளை கோணம் என்கிறோம். இந்த உருவுல காட்டினா நாங்கள் என்னென்னு காட்டுவோம். இது இப்ப கூறுங்கோணம். இந்த கோணம் எங்களுக்கு தெரியும் கூறுங்கோணம். கூறுங்கோணத்துக்கு பின்னுக்கு இருக்கிற கோணம் தான் பின்வளை கோணமாக இருக்கும். பாருங்க இதுல பின்வளை கோணம். பின்வளை கோணத்தை நாங்கள் கூறி காட்டுவோம். இந்த கூறுங்கோணத்துக்கு பின்னுக்கு இருக்கிற கோணம் என்ன கோணம்? பின்வளை கோணம். அப்ப இந்த உருவில நாங்கள் காட்டும் போது பின்னுக்கு இருக்கிற கோணம் தான் பின்வளை கோணம். அடுத்ததாக நாங்கள் இது தொடர்பான கேள்விகள் செய்யலாம். கேள்வி செய்யும் போது நீங்கள் அந்த கோணங்களை அவதானிக்க முடியும். நாங்கள் 5 வகையான கோணங்கள் பார்த்திருக்கிறோம். முதலாவதாக செங்கோணம். செங்கோணம் என்றா என்ன? செங்கோணம் என்றா செங்கோணத்தை வச்சுக்கொண்டு ஏனைய 4 கோணங்களையும் நாங்கள் சொல்றோம். செங்கோணம் அந்த சரியாக அந்த ஒரு அடையாளத்தினால் காட்டப்படக்கூடிய கோணம். நாங்கள் ஒரு நிலைக்குத்து கோடும் ஒரு கிடைக்கோடும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக சந்திக்கும் போது உருவாகிற கோணம் தான் செங்கோணம். செங்கோணத்தை வச்சுக்கொண்டு செங்கோணத்திலும் சிறிய கோணத்தை நாங்கள் கூறுங்கோணம் என்கிறோம்.
செங்கோணத்திலும் சிறிய கோணம் கூர்ங்கோணம் எனப்படுகிறது. அடுத்ததாக நீர்கோணம். நீர்கோணம் என்றா என்ன? இரண்டு செங்கோணங்கள் சேர்ந்து உருவாகக்கூடிய கோணத்தை நீர்கோணம் என்கிறோம். இரண்டு செங்கோணங்களுக்கு சமனான பருமனை கொண்ட கோணத்தை நீர்கோணம் என்கிறோம். நீர்கோணத்தை நாங்கள் ஒரு நேர்கோட்டில் அவதானிப்போம். அடுத்தது குறுங்கோணம் என்றா செங்கோணத்தை விட சிறிய கோணம். அடுத்ததாக விரிகோணம். அப்படி என்றா என்ன? விரிகோணம் என்றா செங்கோணத்தை விட சிறியதாக இருக்க வேணும், ஆனால் செங்கோணத்தை விட பெரியதாக இருக்க வேணும், ஆனால் நேர்கோணத்தை விட சிறியதாக இருக்க வேணும். செங்கோணத்திலும் பெரிய, ஆனால் செங்கோணத்திலும் பெரிய கோணம், ஆனால் நேர்கோணத்திலும் சிறிய கோணம். விரிகோணம் என்றா விரிகோணம் செங்கோணத்திலும் பெரிய கோணம், ஆனால் நேர்கோணத்திலும் சிறிய கோணம். செங்கோணம் இங்க வர வேணும், நேர்கோணம் இங்க வர வேணும். விரிகோணம் என்றா என்ன? செங்கோணத்தை விட பெருசா இருக்க வேணும், நேர்கோணத்தை விட சிறியதாக இருக்கிற கோணத்தை தான் விரிகோணம் என்கிறோம். இறுதியாக நாங்கள் பார்த்தது பின்வளை கோணம். பின்வளை கோணம் அப்படி என்றா என்ன? இரண்டு செங்கோணத்திலும் பெரிய கோணமாக இருக்க வேணும், ஆனால் நான்கு செங்கோணங்களிலும் சிறிய கோணமாக. இரண்டு செங்கோணத்திலும் பெரிய கோணமாக இருக்க வேணும், ஆனால் நான்கு செங்கோணத்திலும் சிறிய கோணமாக இருக்க வேணும். இந்த கோணத்தை தான் நாங்கள் பின்வளை கோணம் என்றோம். பொதுவாக இந்த பின்வளை கோணமானது பின்னுக்கு பின்பக்கமாக இருக்கும். இப்போ கோணம் நாங்கள் கூறுங்கோணம் வேண்டா என்னென்னு சொல்லுவோம்? ரெண்டு நேர்கோடுகள் சந்திக்கும் போது உள்ளுக்குள்ள உருவாகக்கூடிய கோணம் தான் என்ன கோணம்? கூறுங்கோணம். பின்வளை கோணம் எப்படி இருக்கும்? பின்பக்கமாக இந்த ரெண்டு நேர்கோடுகளும் சந்திக்கும். இந்த கோணத்தை தான் நாங்கள் என்ன சொல்றோம்? பின்வளை கோணம். பின்வளை கோணம் என்றால் ரெண்டு செங்கோணங்களிலும் பெரிய கோணம், ஆனால் நான்கு செங்கோணங்களிலும் சிறிய கோணம். கோணங்களின் வகைகள் படிச்சுட்டோம். இனி இந்த கோணங்கள்ல கேள்விகள் நீங்கள் செய்யலாம். தரப்பட்ட உருக்களில் இலக்கங்களினால் குறிக்கப்பட்டுள்ள கோணத்தை நாங்கள் கோணத்தின் பெயர்களை எழுதுவோம். தரப்பட்டுள்ள உருக்களில் காணப்படும் கோணங்களின் பெயர்களை எழுதுக. கோணங்களின் பெயர்களை எழுதுக. முதலாவது தரப்பட்டுள்ள உருக்களில் இலக்கங்களினால் காட்டப்பட்டுள்ள கோணங்களின் பெயர்களை எழுதுவோம். நாங்கள் இங்க 1 2 போட்டிருக்கு, இங்க 2. இலக்கங்களினால் காட்டப்பட்டுள்ள கோணங்களின் பெயர்களை எழுதுவோம். 1 என்கிற இலக்கத்தினால் காட்டப்படக்கூடிய கோணம் என்ன கோணம்? விரிகோணம். பாருங்க, செங்கோணத்தை விட பெரியதாக இருக்குது, ஆனால் நேர்கோணத்தை விட சிறியதாக இருக்குது. அப்ப ஒன்றினால் காட்டப்படக்கூடிய கோணத்துக்கு என்ன பெயர்? விரிகோணம். 2 என்கிற இலக்கத்தினால் காட்டப்படக்கூடிய கோணத்துக்கு என்ன பெயர்? 2 என்கிற இலக்கத்தினால் காட்டப்படக்கூடிய கோணத்துக்கு பெயர் என்ன கோணம்? செங்கோணத்திலும் சிறிய கோணம், ஆகவே கூர்ங்கோணம். 2னால் காட்டப்படுவது கூர்ங்கோணம், 1னால் காட்டப்படுவது விரிகோணம் ஆகும். அடுத்ததாக
இந்த உருவில இலக்கங்களினால் காட்டப்படும் கோணங்களின் பெயர்களை நாங்கள் எழுதுவோம். ஒன்றினால் காட்டப்படக்கூடிய கோணத்துக்கு என்ன பெயர்? இந்த கோணத்திற்கு பாருங்க, பின்வளை கோணம். பின்பக்கமாக இரண்டு நேர்கோடுகளும் சந்திக்கக்கூடிய கோணம். இந்த கோணத்துல நிச்சயமாக எத்தனை செங்கோணங்கள் இருக்கும் என்று பார்ப்போம். பாருங்க, 3 செங்கோணங்களை விட கூடின கோணம். ஆகவே இந்த கோணத்துக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? பின்வளை கோணம். பின்பக்கமாக இரண்டு நேர்கோடுகளும் சந்திக்கக்கூடிய கோணம் பின்வளை கோணம், பெருமன் கூடிய கோணம். அடுத்தது இலக்கம் 2னால் காட்டப்பட்டிருக்கிற கோணத்தின் பெயர் எழுதுவோம். 2னால் காட்டப்பட்டிருக்கிற கோணத்தை பாருங்க, செங்கோணத்திலும் சிறிய கோணம். செங்கோணம் அங்க இதுல வர வேணும். செங்கோணத்திலும் சிறிய கோணத்துக்கு என்ன பெயர்? கூறுங்கோணம். 2னால் காட்டப்பட்டிருக்கிற கோணத்துக்கு கூறுங்கோணம் என்று பெயர். அடுத்தது 3 என்ன கோணம்? 3வது கோணத்தை பாருங்க, இதுவும் பின்வளை கோணம். இரண்டு நேர்கோடுகளும் பின்புறமாக இரண்டு நேர்கோடுகளும் சந்திக்கும் போது பின்புறமாக உருவாகக்கூடிய கோணம் பின்வளை கோணம். பின்வளை கோணம் என்றால் என்ன? இரண்டு செங்கோணத்திலும் அதிகமான பருமன் இரண்டு செங்கோணத்தை விட கூடவாக இருக்க வேணும். இதுல இருக்கிற செங்கோணங்களை நாங்கள் பார்ப்போம். எத்தனை செங்கோணங்கள் இருக்கு? இங்கேயும் ஒரு செங்கோணம் 2 செங்கோணத்தை விட கூட இருக்குது. ஆகவே 3 என்கிற இலக்கத்தினால் காட்டப்படக்கூடிய கோணம் பின்வளை கோணம். அடுத்தது 4வது கோணம் என்ன கோணம்? 4வது செங்கோணம். இந்த அடையாளம் இந்த உரு காட்டியிருந்தாலே நாங்கள் செங்கோணம் என்று கூற முடியும். செங்கோணம். 5வதாக 5 என்ற இலக்கத்தினாலும் காட்டப்படக்கூடிய கோணம் செங்கோணம் ஆகும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக இன்னொரு கேள்வி செய்யலாம். இந்த உருவில இலக்கங்களினால் காட்டப்பட்டிருக்கிற கோணத்தின் பெயர்களை நாங்கள் எழுதுவோம். முதலாவதாக 1 என்கிற இலக்கத்தினால் காட்டப்படக்கூடிய கோணத்துக்கு பெயர் என்ன? செங்கோணத்தை விட சிறியதாக இருக்குது. ஆகவே இந்த கோணத்துக்கு பெயர் கூர்ங்கோணம். அடுத்தது 2 என்கிற இலக்கத்தினால் காட்டப்படக்கூடிய கோணத்தை பார்ப்போம். இந்த கோணமும் செங்கோணத்தை விட சிறிய கோணம். ஆகவே கூர்ங்கோணம். அடுத்ததாக இலக்கம் 3னால் காட்டப்பட்டிருக்கிற கோணத்தின் பெயர் எழுதுவோம். 3 பேருங்க இந்த கோணம் செங்கோணத்தை விட பெரிய கோணமாக இருக்குது. ஆனால் நேர்கோணத்தை விட சிறியதாக இருக்குது. ஆகவே இந்த கோணத்துக்கு நாங்கள் என்ன பெயர் சொல்லுவோம்? விரிகோணம்.
அடுத்தது நான்காவதாக ஒரு நேர்கோட்டில இருக்கக்கூடிய கோணத்தை காட்டி இருக்குது. ஆகவே நேர்கோட்டில இருக்கக்கூடிய கோணத்துக்கு என்ன பெயர்? நேர்கோணம். தரப்பட்ட உருவில இருக்கக்கூடிய கோணங்களை நாங்கள் அந்த இலக்கங்களினால் காட்டப்பட்டிருக்கிற கோணங்களின் பெயர்களை எழுதியிருக்கிறோம். நீங்கள் இதை எழுதி கொள்ளலாம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.